டாஸ்மாக் மீதான இடி ரைட் இது வந்து ஒரு ஹை லெவல் கரப்ஷன். ஸோ இடி வந்து இந்த வழக்கை வந்து preliminary என்கொயரி வாஸ் கண்டக்டட். இடியில் உள்ள என்னுடைய தொடர்புகள் ஒரு ஹை சோர்சஸ்ல விசாரித்த வகையில் ஸ்பெஷல் ரிப்போர்ட் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஓகே, இப்போ ரிப்போர்ட் ரெடி ஆச்சு. டாஸ்மாகினுடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண மாட்டாங்க. பட் இதில் யார் யாரெல்லாம் முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கிறாங்களோ அந்த தனிப்பட்ட மனிதர்கள், அவர்கள் சார்ந்த நிறுவனங்கள், அவங்களோட அக்கௌண்ட்ஸ் தான் ஃப்ரீஸ் செய்யப்படும். பட் இந்த டாஸ்மாக் மூலமா நீங்க விண்டோ ஸ்கிரீன் பண்ணி அமௌண்ட் வந்து நீங்க மணி லாண்டரிங் பண்ணிருந்தீங்கன்னா அப்ப ஃப்ரீஸ் பண்ணி தானே ஆகணும். ஃப்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமா, வேற வழி கிடையாது. இல்லை, அதில் செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாருன்னா, எல்லாமே நாங்கள் டிரான்ஸ்பரண்ட் மேனரில் தான் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இங்கே நிறைய ஆவணங்கள் கைப்பற்றணும், அதை பண்ணோம், இதை பண்ணோம், முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறது தவறான தகவல். சரிங்க, அப்ப என்ன பண்ணோம்? தமிழக அரசு தலைமை செயலாளர் வந்து ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இடி ரெய்டு வந்து டாஸ்மாக் என்ற எங்க தமிழக நிறுவனத்தில் வந்து பண்ணதே தவறு, எங்களுக்கு பெரிய அவமானமா போச்சு, தமிழக அரசுக்கே தலை குனிவு, நீங்க ஆக்ஷன் எடுங்கன்னு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் ரீசனாக அவர் சொல்கிறது, நாங்கள் டெண்டர் விடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆன்லைன் டெண்டர் ஆக்கப்பட்டு விட்டது லாஸ்ட் ஒரு பாஸ்ட் 4 இயர்ஸாகவே. என்ன ஆன்லைன் டெண்டர் தான்? ஒரு 4 கம்பெனி 5 கம்பெனி தாங்க என்டைய டாஸ்மாகே சப்ளை பண்ணுறாங்க. ஊரில் கம்பெனியா இல்லை, ஆன்லைனாக இருந்துட்டு போட்டோம், ஓப்பன் டெண்டராகவே இருந்துட்டு போட்டாங்க. நோ ப்ராப்ளம் மட்டும். நீங்கள் அதை வெளியிடுவீங்களா? நீங்கள் டெல்லியில் மதுபான கொள்கை ஊழல் மாதிரி இது ஒரு பெரிய மெகா ஊழல். ஆனால் as far as தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ஊழலை பற்றி யாரும் கவலைப்படுறது கிடையாது. இல்லை, அதான் மக்கள் அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, இடியினுடைய ஆக்ஷன்ஸ் அங்கே எப்படி இடி ஆக்ஷன் சிவியரா தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்குமா? சந்திரசேகர் ராவ் டாக்டர் வரைக்கும் அது போச்சு, கவிதா வரையும் போச்சு. நிச்சயமா ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா டெய்ல் மாதிரி போறாங்க, இந்த அமௌண்ட் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு, அந்த பெனிஃபிஷியரி யாரு அப்படிங்கிற டீடைல்ஸ் ஆல் டீடைல்ஸ் அவங்க கையில் இருந்ததுனால தான் ரைடுக்கே வந்திருக்காங்க. ஒரு பெரிய வலை விரிக்கப்பட்டிருக்கு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் சார்ந்த வழக்குகள் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு இன்சிடெண்ட்டாக ஒரு லாஸ்ட் வீக்ஸில் இருந்தே போயிட்டுருக்கிறது இந்த டாஸ்மாக் மீதான இடி ரைடு. அதை தொடர்ந்து இப்போ வெளியாகி இருக்கிற இடி தரப்புலேருந்து வெளியாகி இருக்கிற தகவல், கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் அளவிற்கு இங்கே முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறத வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்னென்ன வகையில் அப்படிங்கிறது ஒரு சின்ன லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தற்போது அந்த 1000 கோடி ரூபாய் அளவிற்கு அப்படின்னு அந்த சொல்லப்படுற அந்த முறைகேடு, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிவியர்னஸாக இப்போது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன் லீகல் வே அப்படிங்கிற லீகல் வே. அதோடு இல்லாமல் இடியில் உள்ள என்னுடைய தொடர்புகள், இடிக்கு அப்பியர் ஆகக்கூடிய பிரதர் அண்ட் அட்வொகேட்ஸுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஹை லெவல், அதாவது ஹை லெவல் ஒரு ஹை சோர்சஸில் விசாரித்த வகையில் ஸ்பெஷல் ரிப்போர்ட் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. நார்மலாக வந்து இடியை பொறுத்தவரைக்கும் எஃப்ஐஆர்னு ஒன்று இருக்காது, ஸ்பெஷல் ரிப்போர்ட் தான் வந்து எஃப்ஐஆராக கருதப்படும். ஓகே, இப்போ ரிப்போர்ட் ரெடி ஆக்சுவலி. அதாவது எஃப்ஐஆர் அப்படிங்கிறது வந்து இடியில் இருக்காது, இடியை பொறுத்து ஸ்பெஷல் ரிப்போர்ட். அந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க அக்யூசேஷனை கொண்டு வருவாங்க. ஸோ அதை வந்து அவங்க மோர் ஆர்லெஸ் வந்து ஹை லெவல், ஐ மீன் ஈவன் வித் அவர் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இல்லை அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவில் கன்சல்ட் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதில் யாரெல்லாம் அக்யூஸ்டாக கொண்டு வரணும், ஏன்னா இது வந்து ஒரு ஹை லெவல் கரப்ஷன். ஸோ இடி வந்து இந்த வழக்கை வந்து இப்போ preliminary என்கொயரி வாஸ் கண்டக்டட் ஆஸ் பர் தி ஆக்ட், ஆஸ் பர் லா. இதுக்கப்புறம் இந்த வழக்கில் வந்து ஹை எக்லியான்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இம்ப்ளிகேட் பண்ணி அரே பண்ண அந்த வழக்கை திசையில் கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற அந்த சாதக பாதகங்கள்லாம் பார்த்துட்டு தான் அவங்க, ஏன்னா வழக்கு எடுத்துட்டாங்கன்னா அதை அவங்க வந்து ப்ரூவ் பண்ணி தானே ஆகணும். அவங்களுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, ஆவணங்கள் கிடைக்கும். இது சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு டெல்லியில் மதுபான கொள்கை ஊழல் மாதிரி இது ஒரு பெரிய மெகா ஊழல் தான். ஆனால் as far as தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ஊழலை பற்றி யாரும் கவலைப்படுறது கிடையாது.
ஊழலுக்காக சிறை சென்று சிறையில் அனுபவித்தவர்களோட கூட மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. இல்லை, இது மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி சொல்கிறீங்க. நான் இதுவரைக்கும் முன்னாடி நடந்த நிகழ்வின்படியே பார்க்கலாம். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் அது ரிலேட்டடாகவே பார்க்கணும் அப்படின்னா டெல்லியில் வந்து பிப்ரவரியில் எலெக்ஷன் நடந்தது. நான் இருந்த தொகுதி திருலோக்புரி தொகுதி. ஃபர்ஸ்ட் இப்போ தான் நான் டெல்லி எலெக்ஷனில் ஓட்டு வந்து வாக்களித்தேன். எங்கள் சுப்ரீம் கோர்ட் பாரில் கேம்பெயின் நடத்தினாங்க, வாக்காளராகி வாக்களித்தேன். ஸோ அந்த வாக்குச்சாவடிக்கு போகும்போது உங்களுக்கு மக்களுடைய அந்த பிரதிபலிப்பு என்ன அப்படின்னா, எதுக்காக நம்ம அவரை கொண்டு வந்தோம், அண்ணா ஹசாரே அந்த ஊழல் அப்படிங்கிற அதுக்காகத்தான் நம்ம அவரை கொண்டு வந்தோம். இவ்வளோ வருஷம் ஆண்டாரு, இது பெரிய லெவல் ஊழலாக போயிடுச்சு, இனிமேல் இவருக்கு எப்படி நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவருக்கு சப்போர்ட் பண்ண அந்த ஜாடுவாலா கூட பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது டெல்லி. பட் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ஊழலை பெருசா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இல்ல, அதான் மக்கள் அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, ஈடியினுடைய ஆக்ஷன்ஸ் அங்க எப்படி அதே மாதிரி இங்க இருக்கு. ராவ் டாக்டர் வரைக்கும் அது போச்சு, கவிதா வரையும் போச்சு. நிச்சயமா ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய மெயின் அலிகேஷன் இப்போ ஒண்ணுமே இல்லை. தப்பா எடுத்துக்கூடாது, ஹானரபிள் ஃபார்மர் சிஎம் எடப்பாடி பழனிசாமி அவரும் இந்த டாஸ்மாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு இல்லையா? அவங்க ஆட்சியில இருந்த அவரும் கண்டினியூஸா இருந்திருக்காருல்ல. அம்மாக்கு அப்புறம் ஒரு சிஎம் இருந்தாரு. அதுதான் அவருடைய ஆட்சி. அவருக்கு அந்த ஃபார்முலாஸ் கூட தெரியும். அவர் அழகா வெளியிடலாம். இவர் மட்டும்தான், அன்புமணி ராமதாஸ் பிரதர் மட்டும்தான், டாக்டர் மட்டும்தான் என்ன கேட்கிறாங்கன்னா வெள்ளை வெளியிடுங்க அப்படின்னு. இவருக்கு எல்லாமே தெரியும். டெண்டர்ல முறைகேடு இல்ல அப்படின்றாங்க. அவருதான் இப்ப 40 கோடி ரூபாய் அளவிற்கு இல்லைங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவங்களுடைய குற்றச்சாட்டு என்ன இல்ல, என்ன பேசிக் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்களுக்கு என்ன ஊழல், என்ன ஊழல்? பல்வேறு புகார்களின் அடிப்படையில் டெண்டர் விடுங்க. டெண்டர் வந்து ஒரு 3 கம்பெனிக்கு தான் கொடுத்துருக்காங்க. இல்ல நாங்க ஆன்லைன் டெண்டர்ல விட்டோம் அப்படின்றீங்க. சரி, எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? எத்தனை சாராய ஃபேக்டரி இருக்கு, டிஸ்டிலரிஸ் இருக்கு, எத்தனை சுகர் ஃபேக்டரிஸ் இருக்கு? நான் என்ன சொல்றேன், அக்கார்ட், ஜெகத் ரட்சகன், எஸ்என்ஜே ஜெயமுருகன், அவர் க்ளோஸ் டு டிஎம்கே, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ இந்த 3 மதுபான ஆலைகள்லேருந்தே நீங்கள் டாஸ்மாக் கொள்முதல் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் நீங்கள் மணியெல்லாம் பெற்று வந்து தொழிற்சாலையில் இங்கே ஆரம்பிக்கிறத விட தமிழக அரசே வந்து சாராய தொழிற்சாலை ஆரம்பிச்சுட்டா 10,000 வேலையிலாளர் வேலை கிடைச்சிருமே, பெரிய லாபம் ஈட்டலாமே. 3 பேர் தான் முடிவு கொண்டாங்க. ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அப்படின்னா ஈடியுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 17 ரூபா 50 பைசாவுக்கு ஒரு பியர் பாட்டில் வாங்குறீங்க, உங்களுடைய இண்டென்ட். அதை வந்து நீங்கள் 175, 200, 225க்கு நீங்கள் விற்கிறீங்க. ரெசிப்ட்லாம் எதுவும் கொடுக்குறது கிடையாது. அதுவும் பாரில் விற்க கூட பாரில் தான் விற்கிறாங்க. பாரில் விற்கும்போது 300, 350 ரூபா அப்படி போகுது. வேறு ரெக்ரியேஷன் கிளப்பு பாரில் அந்த மாதிரி போனீங்கன்னா இதே 500 ரூபா 600 ரூபாய்க்கு இதே இந்த பியர் சேல் பண்ணுறாங்க. இப்போ டாஸ்மாக் மூலமாக தான் சேல் பண்ணணும் அப்படிங்கிறத டாஸ்மாக் ஆரம்பிச்சதுடைய, அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் சென்னியப்ப கவுண்டர் ஒரு கிளைண்ட்டு, நாங்கள்லாம் சேர்ந்து நியூ வே ஒயின் ஷாப்பே வச்சுருந்தோம். அவினாசி இளங்கோன்ற எம்எல்ஏ இருந்தார், அவர் பையன் ஆனந்தன். எங்கே பார்த்தாலும் ப்ரைவேட் ஒயின் ஷாப். இந்த ப்ரைவேட் ஒயின் ஷாப்பில் வந்து உங்களுக்கு வந்து லாபங்கள்லாம் வந்து அவங்களுக்கே போயிடுது, அரசுக்கு எதுவும் கிடைக்கல. அதில் வந்து கள்ளச்சாராயங்கள் அதிகமாக வருது, பூட்லி கேஸ், ஸ்பியூரியஸ் லிக்கர்லாம் வருது. அப்படிங்கிறதுனால நாங்கள் ஆர்எஸ்புரத்தில் வச்சு வச்சுருந்தோம், ஒரு 10-12 பேர் நாங்கள் சேர்ந்து. அதனால் அந்த கதைகள்லாம் நமக்கு தெரியும், என்ன கொள்முதல், என்ன ஏது சிவாஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வாங்குவோம் நாங்கள். அதான் நாலேஜே இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது இல்லையா? அதுக்காக தட்ஸ் வாட் பிஎஸ் அண்ட் காஸ்டிங்ஸோடு சேர்ந்து வச்சுருந்தோம் நாங்கள். அப்போ ஒரு 17 ரூபா 50 பைசாவுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். அதை நீங்கள் வந்து ஒரு 1000 பாட்டில் வச்சுக்கோங்க. 1000 பாட்டில் எவ்வளவு? ஒரு 1500 ரூபா. 1750 கணக்கு வச்சுங்களேன், 1750 அந்த கணக்கு வச்சுக்கோங்க. 18 ரூபாய் வச்சுக்கோங்க, 1000 × 18 எவ்வளவு? ஆனால் நீ விற்கிறது நீங்கள் 300 டைம்ஸ் விற்கிறீங்க இல்லையா? அப்போ சாதாரண நீங்கள் வந்து 2000 ரூபாய்க்கு வாங்குற சரக்கை வந்து நீங்கள் பல ஆயிரத்துக்கு விற்கிறீங்க. அப்போ கொள்முதல் டாஸ்மாக் மூலமாக தான் போகணும். டாஸ்மாக்லேருந்து தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், டாஸ்மாக்லேருந்து தான் வவுச்சர்ஸ் போகணும், அங்கே தான் இன்டென்ட் நீங்கள் போடணும். ஆனால் டாஸ்மாகில் உள்ள டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று வச்சுங்களேன், இது மக்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல, டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரெக்ரூட் பண்ணல யாரும் டாஸ்மாக் பண்ணுறது கிடையாது. அது மூலம் தெரிஞ்சுங்க. ஏன் நீங்கள் ஒரு, அதாவது அந்த டிஆர்ஓ லெவலில் இருக்கான் பாருங்க, ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் டிஆர்ஓ, அந்த மாதிரி ஆஃபீஸர்ஸ் ஒரு ஹெட்டாக மாதிரி உட்கார வச்சுருப்பாங்க, தட்ஸ் ஆல். பட் மற்ற லெவல் ஆஃபீஸர்ஸ் பூரா வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மூலமாக தகுதி அடிப்படையிலாம் வந்து யாரும் ரெக்ரூட் பண்ணுறது கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது ஒரு பெரிய ஒரு கூட்டு கொள்ளை நடத்தக்கூடிய நிறுவனமாக தான் இருந்தது, அதான் இருக்கும்.
அப்போ நீங்கள் இந்த டாஸ்மாக் மூலமாக சேல் பண்ணுற அமௌண்ட்டை வந்து ஒரு 5000 கோடின்னு வச்சுக்கோங்க. அந்த 5000 கோடி கணக்காட்டுறீங்க. மற்ற ஒரு 5000 கோடி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் டிஸ்டரிஸ்லேருந்து டாஸ்மாக் மூலமாக சேல் பண்ணுற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி டைரெக்டாக நீங்கள் அவுட்லெட்டுக்கு சப்ளை பண்ணுறீங்க. இது டாஸ்மாக் சேர்மனுக்கு தெரியாதா, செக்ரட்டரிக்கு தெரியாதா, துறை அமைச்சருக்கு தெரியாதா, சிஎம்முக்கு தெரியாதாங்கிற கேள்விகள் எல்லாருக்குமே எழும். ஸோ இப்போ அரசுக்கு வந்து டாஸ்மாக் மூலமாக வந்து ஒரு ஆண்டில் வந்து ஒரு 25,000 கோடி வருமானம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அதே 25,000 கோடி வந்து டைரக்ட் சேல்ஸ் ஒன்று கிடைக்குது. ஆனால் அந்த டைரக்ட் சேல்ஸ் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் டாஸ்மாக் மூலமாக சோல்டு பண்ண மாதிரி அக்கௌண்ட் பண்ணுறீங்க. இதுக்கு பேர் விண்டோ ஸ்க்ரீனிங் அப்படின்னு பேர். இப்போ திருப்பூர், கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் அப்ளை பண்ணுவாங்க. மாக்கரியாக இருக்கும். இந்த பேங்க்காரன் போகிறான் பாருங்கள், போன அன்றைக்கி பார்த்தா பெரிய ஷெட்டுக்கிட்டலாம் இருக்கும். ஏகப்பட்ட மிஷின்ஸ்லாம் ஒன்று இறக்கியிருப்பாங்க. எல்லாம் பேங்க்கில் அந்த கன்சர்ன் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க. எங்கே போய் லீகல் ஒப்பீனியன் கொடுத்துருவாங்க. ஒரு 4 நாள் கழிச்சு போனீங்கன்னா வெறும் கிரவுண்டாக இருக்கும். அவன் கோழிகளில் லோனை வாங்கிட்டு போயிடுவான். அது கட்ட மாட்டான், என்பி ஆகும். அந்த மாதிரி விண்டோ ஸ்க்ரீனிங் மெத்தடில் இவங்க தமிழக அரசுக்கு வருமானத்தை வந்து இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து மெயின் அலிகேஷன். இதுல அதுல என்ன சொல்றான், அதுல என்ன ஈடி என்ன சொல்றான், செந்தில் பாலாஜி இல்ல அடுத்த ஈடி என்ன சொல்றான், அந்த மாதிரி வந்த வருமானத்தை கொண்டு மணி லாண்டரிங் பண்ணிருக்காங்கன்ற அடுத்த அலிகேஷன். 2 அலிகேஷன் கொண்டு வரோம். டாஸ்மாக் என்ற தமிழக அரசு நிறுவனத்துக்கு வருமான இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த வருமான இழப்பை ஏற்படுத்திய அந்த அமௌண்ட்டை வந்து மணி லாண்டரிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவனுடைய குற்றச்சாட்டு. இல்லை, அதில் செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாருன்னா, இது தொடர்பாக சொல்லும்போது எல்லாமே நாங்கள் டிரான்ஸ்பரண்ட் மேனரில் தான் பண்ணியிருக்கிறோம், எல்லாமே கரெக்டாக நாங்கள் க்ளீனாக தான் பண்ணியிருக்கிறோம், ஆனால் இங்கே நிறைய ஆவணங்கள் கைப்பற்றணும், அதை பண்ணோம், இதை பண்ணோம், முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்வது அப்படிங்கிறது தவறான தகவல். சரிங்க, அப்போ என்ன பண்ணோம், தமிழக அரசு தலைமை செயலாளர் வந்து ஹானரபிள் மெட்ராஸ் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இடி ரெய்டு வந்து டாஸ்மாக் என்ற எங்கள் தமிழக அரசு நிறுவனத்தில் வந்து பண்ணதே தவறு, எங்களுக்கு பெரிய அவமானமாக போச்சு, தமிழக அரசுக்கே தலைக்குனிவு, நீங்கள் ஆக்ஷனுங்கன்னு ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணுங்களேன். தைரியம் இருக்கா? நாளைக்கே ஃபைல் பண்ணுங்க. அப்போ இடி தரப்பில் அவன் ஆர்கியூ பண்ணுவாங்கல்ல. சரி, அதே செந்தில் பாலாஜி மக்களுக்கு தெரியப்படுத்துங்க, நீங்கள் எத்தனை சப்ளை டிஸ்ட்ரிக்ட் எத்தனை ரூபாய்க்கு வாங்குறீங்க, எத்தனை ரூபாய்க்கு விற்கிறீங்க, என்னென்ன வாங்கியிருக்கீங்க, எப்படி வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்களேன். வெளியிட முடியுமா உங்களால்? ஒயிட் ரிப்போர்ட் புரியாது இல்லை. ஏன்னா இதுக்கெல்லாம் ரீசனாக அவர் சொல்கிறது, நாங்கள் டெண்டர் விடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆன்லைன் டெண்டர் ஆக்கப்பட்டு விட்டது லாஸ்ட் ஒரு பாஸ்ட் 4 இயர்ஸாகவே. என்ன ஆன்லைன் டெண்டராக தான் ஒரு 4 கம்பெனி 5 கம்பெனி தாங்க என்கிட்ட டாஸ்மாகே சப்ளை பண்ணுறாங்க. ஊரில் கம்பெனியாக இல்லை. பாண்டிச்சேரி போய் நீங்கள் ஒரு ஒயின் ஷாப்பில் போய் இன்சர்ட் பண்ணிங்கன்னா அத்தனை கம்பெனியோட லேபிள்ஸ் அங்கே இருக்கும். வேறு கம்பெனியே கிடையாதா? யோசிங்க. ஆன்லைனாக இருந்துட்டு போட்டோம், ஓப்பன் டெண்டராகவே இருந்துட்டு போட்டோங்க, நோ ப்ராப்ளம் அட் ஆல். நீங்கள் அதை வெளியிடுவீங்களா? நீங்கள் எத்தனை பேர் டெண்டரில் கலந்துக்கிட்டாங்க, எவ்வளவு மார்ஜின் வச்சிங்க, விஸ்கிக்கு எவ்வளோ மார்ஜின் வச்சிங்க, பிராண்டுக்கு எவ்வளோ வச்சிங்க, பீருக்கு எவ்வளோ வச்சிங்க, பக்காடியாக்கு எவ்வளோ வச்சிங்க, ஒயினுக்கு எவ்வளோ வச்சிங்க, ரம்முக்கு எவ்வளோ வச்சிங்க, நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் எவ்வளோ மார்ஜின் வச்சிங்க, எவ்வளோ சப்ளை பண்ணணும்னு கேட்டீங்க இல்லையா? அந்த சப்ளை வந்து டெண்டரை வந்து லோவஸ்ட் கொட்டேஷன் வந்து ஜெயமுருகனும் ஜெகத் ரட்சகன் டிஎம்கே எம்பி. அப்புறம் நீங்கள் இதே வந்து வேறு அதர் கம்பெனிஸ் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களை வந்து கொஞ்சமாவது பிலீவ் பண்ணலாம். தட்ஸ் வாட் ஐ எம் சேயிங். தமிழக அரசே என்ன பண்ணிடலான்னா, சாராய ஆலைகளை வந்து ஆரம்பித்து நடத்தி டாஸ்மாக் சப்ளை பண்ணால் நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்கும், நிறைய வருமானம் கிடைக்கும். ஆனால் டெல்லி மாதிரி வந்து வேற எங்கேயாவது சுற்றி கித்தி போய் ஏதாவது நடந்ததுன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டில் நடக்கலாம், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விபரீதம் ஏற்பட்டால் கூட தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஊழலை பற்றி கவலையே பட மாட்டாங்க. இங்கே வந்து கூட்டணி தான், இங்கே மேஜிக் வந்து நம்பர் மேஜிக். இப்போ டிஎம்கேன்னு எடுத்துட்டு டிஎம்கேக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், காங்கிரஸுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ். காங்கிரஸ் இப்போ அடிமையாயிட்டாங்க டிஎம்கே. ஜெயிச்ச தொகுதியை விட்டு கொடுத்துட்டாலும் இல்லை, இதுக்கு மேலே என்ன வேணும், சாஸ்திராகமாக கீழே வந்துட்டான், மேட்டர் ஓவர். கம்யூனிஸ்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், பிசிகேக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், கொங்குக்கு என்ன பர்சன்டேஜ், இவ்வளோ பர்சன்டேஜ் இவங்கள்ட்ட என்ன இருக்குது? போன தடவை எலெக்ஷனில் எடுத்தீங்கன்னா 45-50 தொகுதி தினகரனாலேயே போச்சே, டிடிவினால. நான் இந்த கேஸ்ல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் சார். இப்போ இதுல வந்துட்டு ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்கள் மேல இந்த ஊழல், அதாவது இந்த பணம் வாங்கிட்டு வேலைக்காக பணம் வாங்கினது அப்படின்ற ஒரு விஷயம் அதெல்லாம் இல்லாம இது தனி கேஸாக நீங்க சொல்றது செந்தில் பாலாஜிக்கு இன்னொரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதா அப்படின்னு நான் கேட்கிறேன். ஆமா, இது அனதர் சிக்கல் தானே. அது அவர் தான் போர்ட்ஃபோலியோ மினிஸ்டர்.
எக்ஸிக்யூட்டிவ் மட்டும் அக்யூஸ்டால சேர்க்க போகிறாங்களா இல்லை எக்ஸ் அஃபிஷியோ எக்ஸிக்யூட்டிவ் மினிஸ்டர்ஸை சேர்க்க போகிறாங்களான்னு யாருக்கு தெரியும்? வி டோன்ட் நோ. எங்க இப்போ கூட 2 வாரம் முன்னாடி ஆனரபிள் அவர் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? நீங்கள் வந்து மினிஸ்டராக வந்து உங்கள் கேஸை வந்து நீங்கள் ட்ரையலில் ஃபேஸ் பண்ணால் சாட்சி எப்படி உங்களுக்கு எதிராக டிப்போஸ் பண்ண முன்னுக்கு வருவாங்க? நீங்கள் மினிஸ்டர் இல்லாமல் நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு ட்ரையலை ஃபேஸ் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம சின்ன கோர்ட்டில் சொல்லுவாங்கல்ல, வக்கீலை மாற்றிட்டோங்கன்ட்டாங்க. எப்படி? சேஞ்ச் ஆஃப் வக்காலத்துக்கு கொடுத்துற வேற வக்கீல் வருவாருங்கன்னாங்க. கடும் கண்டனை தெரிவிச்சாங்க செந்தில் பாலாஜி. ஸோ தட் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம், வேறு விஷயங்கள் ஜெயிலுக்கு கொண்டு வைக்கலாம். பட் இது டெல்லியில் நடந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு பிஜேபி தப்பு கணக்கு போட்டால் தப்பு கணக்கு பிஜேபிக்கு. நான் பிஜேபிக்கு நான் கிளியராக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் உங்கள் கணக்கு தப்பு கணக்காக தான். மக்கள் பாதகமே பண்ண மாட்டாங்க பிரதர். எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு இல்ல, ஆனா அந்த ஆக்ஷன்ஸை நோக்கி தான் நகருவாங்கன்றீங்களா டெல்லியில நடந்த மாதிரி? ஆமா, அவங்களுடைய எய்ம் அதானே. அடுத்த எலெக்ஷன் 26 மேல எப்படியும் பப்ளிக் எலெக்ஷன்ஸ் போலிங் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாதம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு 27-28 மந்த்ஸ் தானே இருக்கு உங்களுக்கு. இப்போ அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பிரச்சாரத்துக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு வேணும்ல. ஏன்னா அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க, கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் செத்து போனான், என்னெல்லாமோ சொன்னீங்க, நாங்கள் தான் ஜெயிச்சோம். அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றி என்னெல்லாமோ பேசுனீங்க, ஞானசேகரன் வழக்கில். ஈரோட்டில் நாங்கள் தான் ஜெயிச்சோம்னாரு ஆலந்தூர் பாரதி. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த மேட்ரு. ஒன்றும் பண்ண முடியும். பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் நாங்கள் வந்து கேஸை போட்டோம், உள்ளே வச்சோம், அதை பிரச்சாரத்துக்கு கொண்டு வந்தோம், ஊழலை வெளிப்படுத்தணும், அதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் இன்வோக் பண்ணுறோம், அதையே நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவன் கணக்கு தப்பாக தான் போகும். இங்கே வந்து மேஜிக் நம்பர் மேஜிக் அது எடுபடாது அப்படிங்கிறதுக்காகவே அதை பண்ணாமல் விட்டுருவாங்களான்னு கேட்குறேன். எது இப்போ வந்து நீங்கள் சொல்கிற அந்த இல்லை, அதாவது சட்டப்படி ஊழல் பண்ணியிருந்தாங்கன்னா அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். We are against corruption. Corruption is nothing but a cancer. Understand? இப்போ ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த விஏஓ ஆஃபீஸ், ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் லஞ்சம் கேட்பாங்க பல விஷயங்களுக்கு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கிளைண்ட்டை சொல்லி விஎன்டிசியில் போய் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு கான்ஃபிடென்ஷியலாக ஃபினாப்தலின் கலந்த நோட்டை கொடுத்து அரெஸ்ட் பண்ணி கேஸையும் நடத்தி அவன் லைஃபே போயிடும். டிஸ்மிஸ் ஃப்ரம் சர்வீஸ், தண்டனையும் வாங்கி கொடுத்த பல வழக்கெல்லாம் நாங்கள் we have done it. அது ஒரு காலம். ஸோ இன்றைக்கி வந்து கரப்ஷன் அப்படிங்கிற நீங்கள் அந்த கான்செப்ட்லேருந்து யார் ஊழல் பண்ணாலும் தமிழக அரசுக்கு வந்து இவ்வளோ கோடி நஷ்டமாக இருக்குன்னா அது வெல்ஃபேர் ஸ்கீம் பூரா டாஸ்மாக் பணத்தில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் சொல்வீங்களா? எஸ், அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு. ஏன்னா ஒன் ஆஃப் தி மெயின் இன்கம் கொடுக்கறது வந்து டாஸ்மாக். இப்போ இந்த டாஸ்மாக் இந்த வழக்கினுடைய நகர்வுல டாஸ்மாகினுடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? ஈடியுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ் அதானங்க. ப்ராப்பர்ட்டியை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க, லிக்விட் அசெட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க, மூவபிள் இம்மூவபிள் ரெண்டையுமே ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு வேளை வந்து டாஸ்மாகுடைய ப்ரொசீட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டான்னு வச்சுங்க, அதை நீங்கள் நம்ம ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தாலும் டீஃப்ரீஸ் பண்ண முடியாது. அப்படி ஒரு நிலை வந்து இந்த இடி வழக்கில் ஆஸ் அகெயின் டாஸ்மாக் ஏற்பட்டது அப்படின்னா, இப்போ மகளிர் உரிமை தொகை கொடுக்குறீங்க, இந்த பணத்துலேருந்து தான் கொடுக்குறீங்க, இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இலவச பஸ் பயணம் எவ்வளவு க்ரோஸ் ஃப்ரம் டாஸ்மாக். நான் டார்கெட் தானே வைக்கிறீங்க, நீங்கள் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் டார்கெட் வச்சு தானே, நீங்கள் டார்கெட்டோடு தானே டாஸ்மாக் சேல்ஸ் நீங்கள் காட்டுறீங்க. அப்போ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே பாதிக்கப்படும். இதில் ஒரு சந்தேகம், ஒரு சில வழக்கறிஞரே சொல்கிறதும் கூட தான் இதில் வந்து டாஸ்மாக் நிறுவனத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இந்த இடத்துல இடி வைக்கிறாங்க. அப்போ இதனால டாஸ்மாகினுடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண மாட்டாங்க, பட் இதில் யார் யாரெல்லாம் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறாங்களோ அந்த தனிப்பட்ட மனிதர்கள், அவர்கள் சார்ந்த நிறுவனங்கள், அவங்களோட அக்கௌண்ட்ஸ் தான் ஃப்ரீஸ் செய்யப்படும். டாஸ்மாக் நிறுவனத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அந்த அமௌண்ட்ஸ் வந்து அரசாங்கம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சொன்ன வெல்ஃபேர் இருக்கலாம். டாஸ்மாக் மூலமா நீங்க விண்டோ ஸ்கிரீன் பண்ணி அமௌண்ட்டை வந்து நீங்க மணி லாண்டரிங் பண்ணிருந்தீங்கன்னா அப்ப ஃப்ரீஸ் பண்ணி தானே ஆகணும். ஃப்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமா, வேற வழி கிடையாது. இல்ல த்ரூ டாஸ்மாக் மூலமா நீங்க இல்லீகலா நீங்க கெயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி தானே ஆகணும். உள்ள வந்த பணமே இல்லீகல் அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நல்ல பாயிண்ட் புரிஞ்சுச்சு இல்லையா உங்களுக்கு? 10 ரூபா நீங்க வியாபாரம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 ரூபா வந்து நீங்க அரசு கணக்கில் காட்டுறீங்க, 6 ரூபா அரசு கணக்கை காட்டுற மாதிரி காட்டி அதை நீங்க டைரக்டா நீங்க வியாபாரம் பண்றீங்க. இதுதான் அலிகேஷன். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு
இந்த டாஸ்மாக் மூலமாக இல்லீகல் கெயின் வந்து அந்த இல்லீகல் பணத்தை வச்சு நீங்கள் மணி லாண்டரிங் பண்ணியிருந்தீங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்து அவன் ஸ்ட்ராங்காக பிரமா பேசி புகாரத்தை கொண்டு வந்தான்னு வச்சுங்களேன். அப்போ டாஸ்மாகுடைய ப்ரொசீட்ஸையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரத்தானே வரும். அதுக்கப்புறம் கோர்ட் தானே முடிவு பண்ணணும். இதில் டாஸ்மாகில் உள்ள அதிகாரிகள் எத்தனை பேர் இன்வால்வ் ஆகிறான்னு யாருக்கும் தெரியும். அவங்க நாலேஜ் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாதுல்ல. வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் டாஸ்மாக் சேர்மன்லேருந்து நீங்கள் பண்ண முடியாது. அந்த அதிகாரம் மிக்கவர்கள் அப்படிங்கிற பட்டியல் வந்து டாஸ்மாக் சேர்மனோட நிற்கும். SNG ஜெகத் ரட்சகன் அப்படின்னு பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? இண்டிவிஜுவலாக தான் நீங்கள் கேஸ் பண்ண முடியும். மணி லாண்டரிங் தான். அரசுக்கு வருமானத்தை இழப்பை ஏற்படுத்துறது யார் அப்படின்னு கணக்கு வரும்போது துறையை சார்ந்தவங்க தான் ஏற்படுத்த முடியும். நீங்கள் ஜெகத் ரட்சகனையும் ஜெயமுருகனையும் நீங்கள் காட்ட முடியாது இல்லை. அதுதான் அந்த அரசு அதிகாரிகளோட நின்றுமா அப்படின்னு நான் கேட்குறேன். அந்த ஆக்ஷன் நிறுவனமும் தானே, ஒரு நிறுவனமும் அதுவும் இன்ஸ்டிடியூஷன் தானே. இதன் மூலமாக உங்களுக்கு இல்லீகல் கெயின் இருந்திருக்கும் போது அதையும் ஃப்ரீஸ் பண்ணி தானே ஆகணும். வேறு வழி கிடையாது இல்லை, சமரசம் பண்ண முடியாது இல்லை. இப்போ டைரெக்டாக நீங்கள் ஜெயமுருகனே இப்படி பண்ணி நீங்கள் அதை ஐடென்டி பண்ணிடக்கூடாது இல்லை. நானே சொல்கிறேன், நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரிசர்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறேன் இப்போ 100% டெலிவரி பண்ணுறேன். 40% வந்து டாஸ்மாக் மூலமாக டாஸ்மாக் பில்லு வவுச்சரி எக்ஸைஸ்லாம் பே பண்ணி வச்சுக்கோ. அந்த அமௌண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துரு. 60% டைரெக்டாகவே டாஸ்மாக் மூலமாக போகிற மாதிரி ஒரு இல்லூஷனரியில் விண்டோ ஸ்க்ரீனில் வந்து டைரெக்டாகவே நீ சேல் பண்ணு. சேம் அமௌண்ட் தான் கிடைக்க போகுது. அந்த அமௌண்ட்டு எனக்கு கொஞ்சம் கூட நீங்கள் எடுத்துங்க. கான்செப்டே இதானே அப்படிங்கிறது இடியுடைய அலிகேஷன். ஸோ அரசுக்கு வந்து யார் வந்து இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ டெண்டர் எடுத்தவன் ஏற்படுத்தியிருக்கானா, டெண்டரை வந்து அப்ரூவ் பண்ணது யார், அதிகாரிகள் ஏற்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது துறை தானே ஏற்படுத்தியிருக்கிறது. நீங்கள் ஒரு கருவியாக வேணால் இருக்கலாம், நீங்கள் என்டர்டைன் பண்ண போட்டுருக்கலாம்ல. நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா. நீ கொடுக்குற 100%ம் பக்காவாக டாஸ்மாக் பில்லோட தான் நாங்கள் கொடுப்போம். அந்த அமௌண்ட் அரசுக்கு தான் போகும், அரசு கஜானாக்கு தான் அந்த ப்ராஃபிட் போகும் அப்படின்னு நம்ம செய்யலையே அப்படிங்கிறது இடியோடைய அலிகேஷன். பட் நான் எகெயின் ஐ எம் சேயிங், டெல்லி மாதிரி நீங்கள் பல விசித்திரமான விபரீதமான முடிவுகளை எடுத்து அதன் மூலமாக 26 எலெக்ஷனில் வந்து ஒரு வாக்குகளை பெற்றுடலாம், எம்எல்ஏ சீட்டை பெற்றுடலாம் தமிழ்நாட்டில் அப்படின்னு நினச்சாங்கன்னா பிஜேபி, அது அரசியலில் தப்பு கணக்கு. யார் தவறு பண்ணாங்களோ நீங்கள் பனிஷ் பண்ணுங்க, நோ இஷ்யூ அட் ஆல். இப்போ தமிழக வாக்காளர் அந்த மாதிரி இருக்கு. கடைசி நேரத்தில் தமிழ்நாட்டில் நீங்கள் வாக்காளருக்கு பணத்தை கொடுக்குறீங்க, கொலுசு கொடுக்குறீங்க, குவார்டர் கொடுக்குறீங்க, பிரியாணி கொடுக்குறீங்க, ஓட்ட போட்டு போயிடறான்ல. ஏன்? அது காரணமே என்ன? தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய தலைவர்கள் தற்போது யாரும் இல்லை. அது ஹானரபிள் அம்மா டாக்டர் ஜெயலலிதாவோட போயிடுச்சு. அம்மா இல்லாத ஏடிஎம்கே வந்து எல்லாருமே வந்து ஆதரிக்கலை அப்படிங்கிறது தான் இது நாள் வரை நடந்த தேர்தலுடைய பிரதிபலி. 2026 தேர்தல் நெருங்குது. இப்போ நெக்ஸ்ட் இயரில் அது நடக்க போகுது அப்படின்றது. இந்த நெருக்கத்தில் நடக்கிற இத்தகைய ரைடுகள் விஷயங்கள் திமுகவுக்கும் திமுகவை சார்ந்த தலைவர்களுக்கும் முக்கிய புள்ளிகளுக்கும் எத்தகைய நெருக்கடியாக அமையும்? இல்லை, அவங்க எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. என்ன நெருக்கடி இருந்தாலும் அவங்க சட்டப்படி அவங்க ஃபேஸ் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. லீகல் விங் சட்டக்குழு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து முகுல் ரொக்தியை வந்து 1 கோடி கொடுத்து இறக்க முடியாது, அவங்க இறக்குவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் இல்லை? ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் தான் சொன்னீங்க செந்தில் பாலாஜிக்கு இது மற்றும் ஒரு சிக்கல் அப்படின்னீங்க. சிக்கல் தான் வரும். செந்தில் பாலாஜி என்ன அந்த மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும்? உங்களால் ஒரு வழக்கை போடுவீங்க, மறுபடியும் கொண்டு உள்ள வைக்க போகிறீங்க. அதனால் வந்து அமைச்சர் பதவி போகும்போது கிடையாது, அமைச்சராகவே தான் இருக்க போகிறாரு. அப்படியே நீங்கள் பண்ணால் கூட செந்தில் பாலாஜிக்கோ இத்தகைய இதை தடுக்காத இடத்துல இருந்த முதல்வருக்கோ சிக்கல் ஏற்படும். அதாவதுங்க ஒன்று வச்சுங்களேன், ஒரு தடவை வந்து ஒருத்தர் வந்து தவறு பண்ணார் அப்படின்னு ஒரு பயம் வரும். அதன் மூலமாக ஒரு வழக்கை சந்தித்து அதில் பனிஷ்மெண்ட்டு போனாங்கன்னா அதில் ஒரு பயம் வரும். இவங்களுக்கெல்லாம் பயமே வராது, நோ ப்ராப்ளம். எந்த பாதிப்பு எதாக இருந்தாலும் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, அவங்க சட்டப்படி சந்திச்சுப்பாங்க. அதனால் வந்து வாக்குகள்லாம் வந்து சரிந்து விடக்கூடிய அபாயமே திமுக கூட்டணிக்கு இல்லை அப்படிங்கிறது தான் என்னை போன்ற பொலிட்டிக்கல் கிரிட்டிக்குடைய கருத்து. ஓகேங்க சார். ஸோ இந்த அடுத்தடுத்த நகர்வுகள் நடக்கும்போது அது தொடர்பாக ஸ்பெஷல் ரிப்போர்ட் வெளியில் வரட்டும். நீங்கள் அது கூட ரெடி ஆமாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. யாரெல்லாம் அவங்க அக்யூஸ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் வந்து அக்யூஸாக சேர்த்துருக்காங்க, இந்த பணம் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு அதெல்லாம் எடுக்கிறாங்க. டெய்ல் மாதிரி போகிறாங்க, இந்த அமௌண்ட் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு, அந்த பெனிஃபிஷியரி யார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆல் டீட்டெயில்ஸ் அவங்க கையில் இருந்ததுனால தான்
ஒரு ரைடுக்கே வந்திருக்காங்க. இப்போ ஒரு பெரிய வலை விரிக்கப்பட்டிருக்கு. ஆமாம், இல்லைன்னா நீங்கள் மாநகராட்சிக்கு போட்டு போயிடலாமே இடி மேலே. இடி ரைடி சட்டவிரோதம் நீங்கள் கேஸை போடுங்களேன். வெக்கக்கேடு தானேங்க. ஒரு தமிழக அரசு நிறுவனத்தில் இடி ரைடு வந்து எந்த காலத்திலே தமிழ்நாட்டில் நடந்திருக்கா? முதல் முறை. அப்படி முதல் தலைமைச் செயலாளர் அலுவலகங்கிறது வேறு, அது சிபிஐ. இடி ரைடு வந்து அரசு சார்ந்த ஒரு நிறுவனத்தில் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி நடந்தது ஃபர்ஸ்ட் டைம். இதானே இது கிரேட் ஷேம் தானே தமிழ்நாடு அரசுக்கு. மக்கள் யோசிக்கணும். அறப்போர் இயக்கம் மட்டும் பேசி பிரயோஜனம் இல்லை. தற்போது வரைக்கும் பல்வேறு வழக்குகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.